ஜனநாயகம் எப்படி பார்த்தாலும் பெரிய ஹைப் வந்து உருவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து ஓப்பனிங் வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டே பட்டே கிழிக்குது. தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வசூல் அந்த படம் வந்து வரலாற்று சாதனையை ஃபர்ஸ்ட் டே பண்ணும். அதை பிரேக் பண்ணதுக்கே பல படங்கள் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவு ஜனநாயகம் மேல அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வெளிநாட்டிலேயே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புனா இங்கெல்லாம் என்ன சொல்லுமா பட்டை கிளப்புது. படம் நடிக்கிற வரையும் தான் ஒரு நடிகருடைய வேலை. அது பேர் ரிலீஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது ஒரு தயாரிப்பாளருடைய முடிவு. இதில் வந்து திடீர்னு வந்து அவரை கார்னர் பண்ணி அவர் வந்து திடீர்னு விஜய் சாருக்கு எதிராக நிற்கிறாருன்னா அதெல்லாம் லாஜிக்கே கூட அப்படியெல்லாம் மோதனை. அது 9ஆம் தேதி வருது அந்த படம். இது 10ஆம் தேதி வருது, இல்ல 14ஆம் தேதி வருது. எப்படி சார் இருக்கு? கண்டிப்பா 60-40 வரலாம். இதுக்கு 60% ஜனநாயகம் கிடைச்சா இது 40% கிடைக்கும். தனஞ்சயன் சார் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு தோல் மேல கை போட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு போட்டோ வருது. இது எப்படி? அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். சிம்பிளா ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சார். சார் என்ன வந்து தவறான ஒரு புரிதலோட ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் யுவர் நோட்டீஸ். என்னோட இன்டென்ஷன் அவர் ஹர்ட் பண்றது இல்லை அப்படின்னு நான் சொன்ன உடனே நம்ம அடிங்க 3ஆவது நாள் கால் பண்ணுவாங்க. அவர் உடனே ஒரே வார்த்தை சொன்னார், எல்லாம் தூக்கி போடுங்க, நான் கண்டுக்காதீங்க, நீங்கள் நல்லா பேசுவீங்களே, உங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன், உங்களுக்கு நல்லா பேசுவீங்க. எனக்கு அப்படியே அப்போதான் நான் உண்மையிலே யார் சூப்பர் ஸ்டார்னு அப்போதான் இன்னும் எனக்கு புரிதல் அதிகமாச்சு. இஸ் அல்டிமேட். சரி நான் சொல்லுங்களேங்க, நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அப்போ எல்லாம் வாயப்படுவாங்க இந்த மாதிரி பேசுறவங்கலாம். ஏதோ இருந்தாலும் அவருடைய பிஆர்ஓ குறைவாக இருப்பாரு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கால் பண்ணாரு, மேனேஜர் கால் பண்ணாரு, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, இப்போ நான் ஜெயில படம் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் போய் வந்த உடனே நேராக வீட்டுக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னாரு. யார் என்ன சொன்னா கூட ஏன் ரூட்டு நான் போயிட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஜே பாலாஜி, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூர்யா சார், எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்னப்பா எப்பப்பா படத்தை கொண்டு வரேன்னு சொன்னேன். படம் முடிஞ்சிடுச்சு சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனலாக வந்துட்டு இருக்கு, ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அவரை பொறுத்தவரையும் படம் முடிஞ்சிடுச்சுன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கருப்பு இஸ் கோயிங் டு பி தி அல்டிமேட், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம் இன் கரியர் ஆஃப் சூர்யா சார். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் போக்டா தனஞ்சயன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப மாசம் கழிச்சு பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாசிட்டிவ் இன்டர்வியூ வந்து உட்காந்துருக்கேன்ற மாதிரி இருக்கு. இந்த பாசிட்டிவ் தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். 2026 ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன், எவ்வளோ படங்கள் வந்தாலுமே ஜனநாயகனுக்கு விஜய் சாரோட கடைசி படம். இப்படி பார்த்தாலும் பெரிய ஹைப் வந்து உருவாயிருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய படமாக இருக்கும், பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டமெல்லாம். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் அவரே சொல்லிட்டாரு, ஒன் லாஸ்ட் டைம் சிங்கிங் பண்ணுறாரு, ஒன் லாஸ்ட் டைம் படம் நடிக்கிறாருன்னு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து ஓப்பனிங் வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டே பட்டே கிழிக்க போகுது. அதாவது தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வசூல் அந்த படம் வந்து வரலாற்று சாதனையை ஃபர்ஸ்ட் டே பண்ணும். அதை பிரேக் பண்ணதுக்கே பல படங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜெயிலர் 2 வந்து பிரேக் பண்ணலாம். பட் அந்த அளவு ஒரு பெரிய வசூல் சாதனையை முதல் நாள் அந்த படம் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. வேர்ல்டு வைட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு முன்னாடி படம் பார்க்க போகிறேன் யூஎஸ்ல. ஸோ உங்க ட்விட்டர் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே படம் பார்த்து நான் போடுற மாதிரிங்க, இல்லை வீடியோ போடலாம் அங்கிருந்து. ஸோ அங்கே நான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஃபேமிலியோட டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 9ஆம் தேதிக்கு வந்து நான் சொன்னேன், எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட ஃப்ரெண்டு, நான் சொல்லிட்டேன் தலைவா நாங்கள் தான் இருக்கேன், அப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம் சார், வாங்க நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம் ஃபேமிலியா அப்படின்னு எல்லாரும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க. அதை டிக்கெட் ப்ரைஸ்லாம் யாரும் கால் பண்ணல. எங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லிட்டாங்க, அப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம ப்ரோ படம் போகிறோம், எல்லாரும் ஒன்றா பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவு ஜனநாயகம் மேலே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேயே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புனா இங்கெல்லாம் என்ன சொல்லுமா பட்டை கிளப்புது ஃபர்ஸ்ட் டே. இது வந்து காம்படிஷனாக இன்னொரு படம் வருது, இந்த ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் விட்டுருங்கப்பா, அதெல்லாம் தாண்டி போயிடலாம். நம்ம எதுக்கு காம்படிஷன் பார்க்கணும்? இந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது அந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது, ரெண்டு படமே எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள், ரெண்டு படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பராசக்தி நம்முடைய வாழ்வியில் சொல்கிற படம், நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்ம தமிழர்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. இந்த படத்தை வந்து மாஸ் ரசிகர்கள் எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம் நம்ம விஜய் சார் திரையரங்களை அவ்வளோ பெருசாக பார்க்க போகிறோம். அதை வந்து எல்லாரும் ரசிக்க போகிறாங்க. ரெண்டு படமே வெற்றி அடிட்டுமே. ஏன் தமிழ் சினிமா முதல் மாதமே என்னோட எதிர்பார்ப்புன்னா, முதல் மாதமே இதுவரையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரியில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக தமிழ் சினிமா 300 கோடி மேலே பண்ணதே இல்லை. ஓகே, முதல் மாதத்தில் பொங்கலுக்கு வாரிசு திணி வந்தப்போ 300 கோடி கிட்ட 875 கோடி தமிழ்நாடு வசூல் வந்தது. ஏன் இந்த படம் ரெண்டு படமும் சேர்ந்து 500 கோடி பண்ணக்கூடாது? அது தமிழ் சினிமாக்கே ஒரு சேர்ந்து, நான் சொல்ல ரெண்டு படமும் சேர்ந்து முதல் மாதத்துல 500 கோடி பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, வரலாற்று சாதனையாக மாறும்ல. ஏன் அப்படிப்பட்ட சாதனைகளை ஏன் பண்ணக்கூடாது? ஏன் இப்படி காம்படிஷனாக பார்க்கணும்? ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அந்த கேள்விக்கு வரக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஏன்னா காம்படிஷனாக பார்க்காம ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம்ல.
பொங்கலுக்கு நான் நேற்று நம்ப மாட்டீங்க ஒரு பரபரப்பாக டாக் நேற்று சோஷியல் மீடியா வந்த உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட மெசேஜ் பண்ணிட்டேன், சார் ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து இது பார்த்துடுறோம், 2வது நாள் நம்ம அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்துக்கும் எதுக்கு பராசக்தி. நான் அவர் உடனே மெசேஜ் பண்ணேன், சார் பராசக்தி மறுநாளே பார்த்தல சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சொன்னேன், டன் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, வந்த உடனே நான் டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன், நம்மளாம் ஒன்றா பார்த்துருவோம் அப்படின்னு. ஓகே, நான் சொல்ல வர்றது 9ஆம் தேதி அதை பார்த்துட்டு போகிறோம், 10ஆம் தேதி பார்த்துட்டு போகிறோம், முடிஞ்சிச்சு இல்லை. ஆக்சுவலி பொங்கலுக்கு படம் இல்லையே நான் வருத்தப்படுறேன். எது 14ஆம் தேதிக்கு, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்க்கணும்ல. இப்போ 9, 10 பொங்கல் கிடையாது, பொங்கலுக்கு முன்னாடி வர படங்கள் தான். ஸோ இவ்வளோ பெரிய பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்துட்டா பொங்கல் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து இன்னொரு படம் கூட பார்க்கலாம், அந்தளவு ஸ்கோப் இருக்குது. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே படம் பார்ப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா தெலுங்குல 5 படம் வருது அதே சேம் டைம் 14ஆம் தேதி. ஓகே, அப்போ 5 பெரிய நடிகர்கள் நடித்த படம் வரும்போது நான் சொல்ல வர்றது சிரஞ்சீவி சார் படம் வருது, பிரபாஸ் படம் வருது, ரவிதேஜா படம் வருது, வெங்கடேஷ் படம் வருது. அப்போ 5 படம் எல்லா சூப்பர் ஸ்டார் படமும் வந்து பொங்கலுக்கு வரும்போது, அங்கே சங்கராந்திக்கு வரும்போது ஏன் தமிழில் ஒரு 2-3 படம் வரக்கூடாதா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காம்படிஷன் சொல்லி ஏன் பேசணும்? கிளாஷ், இவர் கிளாஷ் பண்ணுறாரு, அவர் கிளாஷ் பண்ணுறாரு, பெரிய ஊடகங்களை பார்க்கும்போது சர்ச்சை வரும்போது நான் பார்க்கும்போது என்னப்பா விட்டுருங்களாப்பா, அது ப்ரொடியூசருடைய பிரச்சனை. கிளாஷ் ஆகும்போது வருமானம் குறையும், எப்பவுமே இது தவிர்க்க முடியாது. ஒரு சோலோ ஒரு படம் வரும்போது அதனுடைய வருமானம் பெருசாக இருக்கும், ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸ் அந்த படம் தான் கொடி கட்டி பறக்க போகுது. கிளாஷாக வரும்போது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் குறையும், ஷோ குறையும், அதனால வசூலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் அதனால எல்லாம் பெருசாக எல்லாம் பாதிக்க போகிறதே இல்லை. படம் நல்ல படம் வந்ததுன்னா அது பெருசாக பட்டையை கிளப்ப போகுது. அதெல்லாம் ஏன் ஒரி பண்ணணும்? ஆனால் சிவகார்த்தியன் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து நம்ம தேவையில்லாத ஒரு அபாண்டமான படி நிறைய பேர் சுமத்துறாங்க. இது சிவகார்த்திகன் ஏதோ பேசி அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பண்ணுறாரு, அந்த அபாண்டமான படியை நான் சுமத்த விரும்பல. அது சிவகார்த்திகன் அதனுடைய வழிக்கே போக மாட்டார். படம் நடிக்கிற வரையும் தான் ஒரு நடிகருடைய வேலை. அது பேர் ரிலீஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது ஒரு தயாரிப்பாளருடைய முடிவு. ஓகேங்களா, அவங்க 14ஆம் தேதி தான் வரணும் டிசைட் பண்ணி தான் 14ஆம் தேதி தான் இன்னைக்கு வரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு 10ஆம் தேதி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வச்சுங்களேன், இன் வாட் வே இஸ் கனெக்டட்? ஓகே, அவருக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. அது டிஸ்ட்ரிபியூட்டரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. பல காரணங்கள் இருக்கலாம், அது என்னென்ன காரணம் ஆக்சுவல் காரணன்றது நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்து திடீர்னு வந்து அவரை கார்னர் பண்ணி அவர் வந்து திடீர்னு விஜய் சாருக்கு எதிராக நிற்கிறாருன்னா அதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. ஓகே, இது எப்படின்னா நம்ம வந்து ஹரிஷ் கல்யாண் பேசினார் பார்த்தீங்களா, அதுதான் ஏன் நான் தீபாவளிக்கு வரக்கூடாதா என் படம் அப்படின்னு கேட்டார்ல, நியாயமான ஒரு கேள்வி தானே. ஏன் 2 படம் தான் வரணுமா, நான் வரக்கூடாதா அப்படின்லாம் அவர் கேட்டார். ஓகேங்களா, நான் அதே கேட்குறேன், ஏன் அவர் பொங்கலுக்கு வரக்கூடாதா, என்ன பிரச்சனை? அவர் பொங்கலுக்கு லாஸ்ட் டைம் அயலான் வந்தது இல்லை அப்படின்னு நினைச்சிங்களேன். கூட ஏன் மோதிரம் அப்படியெல்லாம் மோதனை, அது 9ஆம் தேதி தானே வருது அந்த படம், இது 10ஆம் தேதி தானே வருது, இல்லை 14ஆம் தேதி தானே வருது, ஏன் மோதல் நினைக்கிறீங்க? 2வது 1100 திரையரங்கும் ஒரு படம் ஓடிட்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஒரு படம் 600-500 தேட்டர் ஒன்னாலே பெருசு, மேக்ஸிமம் 900 தேட்டர். ஷேர் எப்படி சார் இருக்க போகுது? கண்டிப்பா 60-40 வரலாம். இதுக்கு 60% ஜனநாயகம் கிடைச்சா இது 40% கிடைக்கும், இல்லை 70-30 இருக்கலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 70-30 கூட இருக்கலாம். பட் ஆனால் இது எதுவுமே நம்மளுக்கு வந்து முக்கியமே கிடையாது. கடைசியில் என்ன டாக் வருது? ஓகே, படம் வந்த பிறகு நான் சொன்ன அந்த 30% ரசிகர்கள் விட்டுருங்க, அவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. 2 படத்துக்குமே வந்து 30% ரசிகர்கள் வந்து படம் பார்த்துருவாங்க. அடுத்து அந்த 40% உள்ளே வரணும்னா படத்துக்கு என்ன டாக் வருது, அதை பொறுத்து தான் அந்த 40% ரெவன்யூ வரப்போகுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் தான். ஏன்னா இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பராசக்தி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் நேற்று பாட்டு கூட பார்த்துருப்பீங்க, வரிக்கு வரி தீட்டி வச்சிருக்காங்க விவேக். ஆமாம், ஸோ இப்படி இருக்கும்போது அது அந்த வகையிலையும் பார்க்கணும்ல படங்கள்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஆடியன்ஸும் வருவாங்க. கண்டிப்பாக அரசியல் என்பது கண்டிப்பாக அவர் வழியே இல்லைல்ல. ரெண்டுமே அரசியல் சார்ந்த படங்கள் தான். ஆனால் இது அரசியல் பேச போகிற படம் இல்லை, இது ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமாக இருக்கும். இது பராசக்தி எங்கேஜிங்கான அரசியல் பின்புலத்தில் நடக்கிற ஒரு கதை, அதில் வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு மேட்டர் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி அது வந்து அரசியல் படம் கிடையாது. இது அரசியல் படம், அரசியல் பின்புலத்தில் இருக்கிற ஒரு மாணவர்களுடைய போராட்டமாக தான் இருக்குமே தவிர அரசியல் பேசுகிற படமாக இருக்காது. இந்த படம் அரசியல் கலந்த ஒரு படமாக இருக்கும், ஆனால் ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 படமும் பெருசாக ஜெயிச்சு தந்தா தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, சூப்பர் ஸ்டாரை போயிட்டு நேரில் பார்த்துட்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இன்டர்வியூஸும் கொடுக்கல, அது என்ன பிரச்சனைன்றதும் தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, தனஞ்சயன் சார் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் தோல் மேலே கை போட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ வருது. இது எப்படி? அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டார். அந்தந்த நேரத்தில் அவங்க சொன்னதை வந்து யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பேசுறதை வந்து ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ எனக்கு எதிராக பேசணும்னு நினச்சி பேசும்போது நான் மன வருத்தப்பட்டேன். நான் பேச விரும்பலைன்னு சொன்னேன்னா நான் ஏதோ பப்ளிசிட்டி சீக்கிரம் மாதிரி அவர் சொன்னதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு.
நான் பப்ளிசிட்டி சீக்கிங்னா நான் வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், 20 பேர் வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படி சொன்னால் தான் நான் பப்ளிசிட்டி. என்ன வந்து எல்லாரும் சேஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுங்க, நீங்கள் பேலன்ஸாக பேசுவீங்க, டேட்டா வச்சு பேசுவீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, கண்டென்ட் எனக்கு வேணும், கண்டென்ட் கொடுக்குற ஆள் வேணும், காசிப் இல்லை அப்படின்னு வரும்போது நான் தான் என்னால் டைம் இருந்ததுன்னா என்னுடைய வேலைகளுக்கு நடுவில் எனக்கு டைம் இருக்கும்போது நான் பேசுகிறேன். ஆனால் ஒருத்தர் நம்மளை வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுகிறாருன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த மனுஷன் இது கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரோட நம்மளை பற்றி, அப்போ நம்ம பேசாமல் இருக்கலாம் கொஞ்ச நாள், அப்படி பார்க்கலாமே அப்படின்னும் போது நம்மட்டுங்க எக்கச்சக்க பேர் கால்ஸ் மேலே கால்ஸ், நீங்கள் மெசேஜ் பண்ணுறதும் பல பேர் மெசேஜ் பண்ண சார் ஒரு இன்டர்வியூ கொடுங்க சார் சொல்லும்போது நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கும் வேலை போயிட்டு இருந்தது, எனக்கு நிறைய வேலை போயிட்டு இருந்தது, என்னுடைய படங்கள் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது, எனக்கு ஷூட்டிங்கில் காலில் இருக்கணும், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். 8 மணிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருப்பேன். அப்போ என் டீம் எல்லாம் அசம்பிள் ஆகிடுவாங்க 7:30க்கெலாம். அது வந்து ஒரு பரபரப்பாக ஒன்று நடந்துட்டு இருக்கும், ஒரு ரிதம் ஒன்று இருக்குது. 7:30க்கெலாம் எல்லாமே அசம்பிள் ஆகிட்டு 8 o'clock ஃபஸ்ட் டேக் வைக்கணும்னு சொல்லுவேன். அது நான் நடந்துட்டு இருக்கு, என் படங்கள் அது நடந்துகிட்டே இருக்குது. நான் எப்பவுமே சேலஞ்ச் பண்ணி என்ன சொல்லுவேன்னா டீம் கிட்ட, மணி சார் படமெல்லாம் 7 மணிக்கு ஃபஸ்ட் டே வைக்கும்போது நம்ம படத்தை 8 மணிக்கு கூட வைக்கக்கூடாது. என் டீமெல்லாம் வைப்பாங்க 8 மணிக்கு வச்சு போவாங்க. ஏன்னா தனஞ்சய் சார் வந்து உட்காந்துருப்பாரு, அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் இந்த மனுஷன் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. நானும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நல்லபடியாக பண்ணுவாங்க, கால் ஷீட்டுக்குள்ளே முடிக்கணும். அப்போ நான் இருந்து படம் பண்ணுறாள், நான் வந்து தூரத்தில் உட்காந்து படம் பண்ணுறாள் கிடையாது. நான் தயாரிப்பாளர்னா ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அப்பப்போ படத்தை முடிக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் பண்ணுறாள். அப்படி நான் போயிட்டு இருக்கிறது தான் நான் இன்டர்வியூலாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் கொடுத்ததே வந்து வேறு ரீசன்லாம் கிடையாது. நான் ஒன்றே தான், இயர் எண்டு வந்துடுச்சு, நிறைய பேர் வந்து தவறுதலான புரிதல் வரக்கூடாது, இந்த இண்டஸ்ட்ரி பற்றி சரியான ஒரு புரிதலை நம்ம முடிஞ்ச வரையும் ஒரு பாசிட்டிவான இமேஜை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா எங்கே போனாலும் மீட்டிங்கில் போனால் சார் உங்களை மாதிரி ஒன்றுமே இல்லை, நான் பெருமைக்காக சொல்ல, அது எனக்கு பெருமையாக இருந்தது. நேற்று ஆஞ்சநேயர் அனுமான் ஜெயந்தி, நான் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுவேன். ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், நால்வார்பேட்டை கோயில் தான் போவேன். கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நான் வெளில வர, இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். அவர் இன்ஸ்பெக்டர் பார்த்து, சார் தனஞ்சயன் சார், என்ன சார் நீங்கள் பாட்டு சாதாரணமாக அப்படியே வந்துட்டீங்க, அவர் நினச்சார் ஏதோ விஐபி இதுலேருந்து வருவதுனா நான் சாதாரணமாக, நான் சொன்னேன் ரொம்ப சாதாரணமான நாள் தான் சார் அப்படின்னு. இல்லை சார் உங்கள் இன்டர்வியூலாம் நான் பார்ப்பேன் சார், தமிழ் சினிமா பற்றி தெரியணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப உங்கள் இன்டர்வியூ தான் சார் பார்ப்பேன். ஏன் சார் இப்போல்லாம் சமீபத்தில் இன்டர்வியூ கொடுக்கலன்னா அப்படியே ஷாக் ஆகிடுது. இல்லடா ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதை விட என்னன்னா இன்னொரு டிஎஸ்பி வந்தார், அந்த பக்கம் காரில் இறங்கி வந்த உடனே அவர் இறங்கினோடனே இவர் அவரை வந்து ரிசீவ் பண்ணார். அதுக்காக தான் வெளில நிற்கிறார் கோயில் வெளியில். அவர் வந்து நின்றுட்டு டிஎஸ்பி சார் தனஞ்சயன் சார் சினிமா தயாரிப்பார் சார், நல்லா இன்டர்வியூலாம் கொடுப்பார் சார், உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு சார். அவர் இல்லை ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சார் நான்லாம் நிறைய பார்க்குறது இல்லை, பட் இவர் உங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார் அப்படின்னாரு. ஏன்னா இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு, திடீர்னு நம்மளை பற்றி சொல்கிறாருன்னா அவர் என்ன கேட்ட கேள்வி உங்கள் இன்டர்வியூலாம் மிஸ் ஆகிட்டு இருக்கு சார் அப்படின்னாரு. சரிப்பா சரி உங்களுக்காவது நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், ஈரண்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ அது புரியாமல் ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்லும்போது, நம்மளை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க, நம்ம சொல்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பல பேருக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா நம்ம ஏன் அதில் வந்து சின்னதாக தேவைப்படும் போது நம்ம பேசிக்கலாம், அதாவது அவசியம் தான் பேசலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் கேட்டும்போது அவர் சூப்பர் ஸ்டார், நான் சொன்ன மாதிரி தான், அவர் என்றைக்குமே உச்ச நட்சத்திரம். நான் பல முறை நம்ம பல இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லும்போது நான் தான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். அப்போ தான் சொன்னேன் ஜெயிலர் வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும், நான் தான் சொன்னேன். அதெல்லாம் மறந்து போய் ஒருத்தர் என்னை பற்றி அகேன்ஸ்டாக பேசினார். நான் தான் சொன்னேன் சூப்பர் ஸ்டார்னா அவர் எப்பவுமே அவர் தான் சொன்னேன். ஜெயிலர் படம் அவ்வளோ அட்டகாசமாக வியாபாரம் பண்ணணும்னு சொன்னது எல்லாம் நடந்தது. ஆனால் எல்லாத்தையும் வந்து அந்தந்த காலகட்டத்தில் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக ஒன்று பேசி நம்ம நெகட்டிவாக ஒன்று பேச நினைப்பாங்க, அதை பற்றி நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஆனால் ரஜினி சார் வந்து நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து அப்செட்டாக இருந்தது, என்னன்னா நம்மளை பற்றி தவறுதான் ஒருத்தர் பேசுகிறாரு, அதோட ரசிகர்கள் அதை உண்மை நம்புறாங்களே. எனக்கு வந்து இவர் பேசுறதை பற்றி பிரச்சனை இல்லை, ரசிகர்கள் அதை நான் சொன்னது அவர் சொன்னது உண்மை நம்பும்போது நம்மளுக்கு ஒரு ஹர்ட் ஆகும்ல. நம்ம இத்தனை வருஷ காலம் நம்ம வந்து அவருடைய தீவிர ரசிகனாக இருந்துட்டு நம்ம அவ்வளோ பாராட்டிட்டு இருக்கோம், அவ்வளோ பேசுகிறோம். ஆனால் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்னு இவ்வளோ பேர் நம்புறாங்களேன்னு வரும்போது எனக்கு ஒரு அப்செட் ஆகும்போது நான் வந்து சரி ரஜினி சார் எப்படி ரீச் பண்ணுறது, அவர் மூலமாக போட நம்மளுக்கு எப்படி பண்ண முடியும், அவர் தான் வந்து பிஆர்ஓ அப்படின்னா அவர்கிட்ட போய் நான் ரஜினி சார் மீட் பண்ண சொல்ல முடியாதுல்ல. ஒரே வழி தான் இருக்குது, லெட்டர் அனுப்பிச்சிட்டேன். சிம்பிளாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சேன். சார் என்னை பற்றி தவறுலான ஒரு புரிதலோட ஒருத்தர் பேசியிருக்காரு, அதோட முக்கியமாக நான் இவ்வளோ தூரம் இது பண்ணியும் நான் பேசுனதை டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டாக எடுத்துக்கிட்டு என்னை கோட் பண்ணி என்னை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் யுவர் நோட்டீஸ் அப்படின்னு சொன்னேன், இவ்வளோதான். ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஐ நெவர் ஹேட் சச் இன்டென்ஷன். நீங்கள் ஒரு வேளை என்னோட இன்டர்வியூ ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஒரு வேளை நான் பேசுனது ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து என்னுடைய அப்பாலஜி தெரிவிக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா அவரு ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லை, என்னோட இன்டென்ஷன் அவர் ஹர்ட் பண்ணுறது இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்ன உடனே நம்மடிங்க 3வது நாள் கால் வருது ரஜினி சார்கிட்ட. கால் வந்துட்டு தனஞ்சயன் என்னது லெட்டர்லாம் அனுப்புறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் உங்களை ரீச் பண்ணுறது வழி இது இன்னும் பார்த்தேன், சரி லெட்டர் அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா. ஏன்னா நான் ஐ வாஸ் டீப்லி ஹர்ட் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே ஒரே வார்த்தை சொன்னார், இதெல்லாம் தூக்கி போடுங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் நல்லா பேசுவீங்களே, உங்கள் எல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன், உங்களை நல்லா பேசுவீங்க, அதெல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க,
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ ஐ நோ யூ வெரி வெல், நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எனக்கு அப்படியே அப்போ தான் நான் உண்மையிலே யார் சூப்பர் ஸ்டார்னு அப்போ தான் இன்னும் எனக்கு புரிதல் அதிகமாச்சு. இஸ் அல்டிமேட். ஒரு மனிதன் வந்து காயப்பட்டிருக்கான் அப்படின்னு வரும்போது அவனை கால் பண்ணி பேச நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனிதாபம் வேணும். அந்த மனிதாபம் ரஜினி சார் இருக்கு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்காரு, அதை பற்றி தான் சொன்னார். சரி நான் சொல்லுங்க, நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அப்போ எல்லாம் வாய்ப்படுவாங்க. இந்த மாதிரி பேசுறவங்கலாம் ஏதோ இருந்தாலும் அவருடைய பிஆர்ஓ கூட தான் இருப்பாரு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கால் பண்ணாரு, மேனேஜர் கால் பண்ணாரு, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, இப்போ நான் ஜெயில படம் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் போய் வந்த உடனே நேராக வீட்டுக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னாரு. அவ்வளோதான். அது பேர் மேனேஜர் உடனே கால் பண்ணார். கால் கட் ஆயிடுச்சு. மேனேஜர் கால் பண்ணார், சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னார், ஜெயில படம் ஷூட்டிங் வந்தோடனே உங்களை கூப்பிட்ற சொல்லிட்டார், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, அவ்வளோதான். பட் இதை பண்ண வேண்டிய அவருக்கு அவசியமே இல்லை. இதை லெட்டர் தூக்கி அப்படி போட்டிருக்கலாம்ல, கண்டுக்காமல் போயிருக்கலாம்ல. அவர் வந்து என்னை மதித்து அப்புறம் வந்தோடனே கூப்பிட்டோன்னே என்னை கூப்பிட்டு ரொம்ப ரிசீவ் பண்ணி என் கூட என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு ரொம்ப அருமையாக ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணார். இந்த 1000 crore கான்ட்ரவர்சி பற்றி எல்லாம் பேசியிருந்தேன். நாங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எவ்வளோ 1000 crore பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வருது எல்லாம் பற்றி 1000 கோடி தனஞ்சயன்னு ஒரு பேரே வந்துச்சு, அதை பற்றி எல்லாம் பேசிட்டாரு. இப்போ கூட பார்த்தவங்க பழைய இப்போ ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ 1000 கோடி தான் 1000 கோடி தான் தமிழில் போட்டு அதை பற்றிலாம் பேசினார். அதெல்லாம் பேசிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ரொம்ப சொன்னார், இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி. அவர் ஒரே வார்த்தை தான், என்னுடைய ஃபிலாசபி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் பி பாசிட்டிவ், கீப் டூயிங் வாட் யூ ஆர் ஹாப்பி அபவுட், அவ்வளோதான், என்ஜாய் பண்ணி பண்ணுங்க அப்படின்னாரு. அவ்வளோதான் சொல்லி என்னை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இப்போது ரஜினி சார் ஏன் அவ்வளோ பெரிய அந்த அன்பு, அவர் அந்த ஸ்மைல், அவர் கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு வாழ்க்கையிலே வந்து என்ன தோணுச்சுன்னா, யாராவது பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு உச்சத்தச்சனமே நம்ம கூட இருக்குது, சொல்லுவாங்கல்ல அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காண்டா அப்படின்றதா. எனக்கு ஆண்டவராக இருக்கிற என்னுடைய ரஜினி சாரே கூட இருக்கும்போது நான் இதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு அது வரலாற்று டைலாக் தான். சார் எனக்கு ரஜினி சாரே நம்மளை வந்து இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம யாரை பற்றி நம்ம கவலைப்படணும். அட் த சேம் டைம் அதுக்காக நம்ம பப்ளிசிட்டி சீக்கிங் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால் எப்போ தேவைப்படுதோ இப்போ தேவைப்படுது ஏரெண்டு ஒரு சம்மரிங்ஸ் பேசுகிறதுக்காக நம்ம பேசுகிறோம். அட் த சேம் டைம் இதை நீங்கள் கேட்டதுட்டு நான் பதிவு பண்ணுறேன். அந்த ஆண்டவரே அவர் நம்ம ஆண்டவர் மாதிரி அவர் இருக்காரு. அவர் எல்லாருக்குமே தனஞ்சயன்றது ஒரு சின்ன மனிதன், அவர் பல பேருக்கு என்ன மாதிரி தான் இருக்காரு. எனக்கு எப்படி அன்பு காட்டினாரோ அதே மாதிரி பல பேருக்கு அதே அன்பை காட்டி அதே அரவணைப்போட எல்லாரோடையும் பழகிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் உச்ச நட்சத்திரமாகவே எல்லாரும் கொண்டாடப்படுற ஒரு மனிதர் இருக்காரு. எந்த அளவு நான் எமோஷன் ஆகிட்டேன். ரஜினி சாரோட பர்த்டே கமல் சாரோட வீடியோ வந்தது பார்த்தீங்களா, ராஜ்கமல், அல்டிமேட் வீடியோ அதுதான். நண்பனே, ஓகே, வைரமே, என்ன ஒரு வீடியோ. ஈகோன்றதெல்லாம் இப்போ பேசுகிறாங்க, இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு லெஜெண்டுங்க கமல் சார். கமல் சார் வந்து லெஜெண்டு. அவர் வந்து இந்தியன் சினிமா ஃபுல்லாக பேசுகிற ஒரு லெஜெண்டு. இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனிதர் ரஜினி சார். நான் பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. அவர் எந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு கொண்டாடுற மாதிரி ஒரு கமல் சார் வந்து ரஜினி சாரை இவ்வளோ உச்சத்தில் வச்சு எங்கே பேசுகிறாருன்னா அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் கமல் சார் ஆத்மார்த்தமாக அவரை பாராட்டி பேசியிருக்காரு. நான் இவ்வளோ சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஓகே, கமல் சார் சொன்னதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இஸ் அல்டிமேட், இஸ் காட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அவருடைய ஒரு மனநிலையும் எப்படி மனிதர்களை மதிக்கிறார்ன்றதுலையும் அவர் அல்டிமேட். ஓகே, அவங்க 2 பேர் படம் வரவும் போகுது, இப்போ அதையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சார், நிறைவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஜே பாலாஜி, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூர்யா சார், அவங்க படமும் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் தள்ளி போயிட்டே தான் இருக்குது, ஏதோ ஒரு இஷ்யூ சம்திங் சொல்கிறாங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசர் இதெல்லாம் பார்க்கும் என்ன தோணும்? நான் இப்போ தான் சமீபத்தில் இந்த வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டுடியோ இதில் வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து அஜய் பாலாஜிகிட்ட பேசியிருந்தேன், என்னப்பா எப்பப்பா படத்தை கொண்டு வரேன்னு சொன்னேன். படம் முடிஞ்சிடுச்சு சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனலாக வந்துட்டுருக்கு, ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அவரை பொறுத்தவரையும் படம் முடிஞ்சிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போது ரிலீஸ் டேட் எப்போ வந்து பிரபு நேற்று தான் நாங்கள் மீட் பண்ண போய் பேசும்போது அவர் சொன்னார், சார் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, எனக்கும் ரசிகர்களுடைய ஆவல் தெரியுது, ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டில் வரணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். எப்படி இப்போ பொங்கல் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன வரணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஒரு 2-3 வாரத்தில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக கருப்பு இஸ் கோயிங் டு பி த அல்டிமேட், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம் இன் கரியர் ஆஃப் சூர்யா சார். அந்தளவு பெரிய படைப்பாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் படைப்பில் நம்ம வந்து ஏன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியும் எந்த அளவு வந்து அவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்னு தெரியும் அவருக்கு, கரெக்டுங்களா? அதாவது அவர் பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு வரும்போது எவ்ரி டைம் இஸ் ப்ரூவிங் டு த பீப்புள் தட் ஐ நோ ஹவு டு மேக் கிரேட் சினிமா. அதனால தான் அவர் மூக்குத்தி அம்மன் கொடுத்தாரு, அதனால தான் அவர் எல்கேஜியில் கொடுத்தாரு. இந்த படமும் அதே மாதிரி ஒரு சிறப்பான படமாக இருந்தால் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் ஹி நோஸ் ஹவு டு பிரசன்ட் சூர்யா சார். ஒரு கமர்ஷியல் படைப்பை எப்படி கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். கருப்பு வந்து டயலாக் ஒன்று கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் தரேன் வரியா, அதே இதெல்லாம் உங்களையுமே கலைச்சிருப்பாரு. இல்லை அது வந்து நட்பா அவர் வந்து எனக்கு கேட்டு தான் பண்ணார். அவர் வந்து அந்த படம் பண்ணும்போது எனக்கு கேட்டார், ஃபோன் பண்ணி கேட்டார், சார் உங்களை கலாய்க்கிற அந்த இடத்துல டயலாக் இல்லை, என்ன டயலாக் இல்லை, அஞ்சான் படத்துக்கு வரியா, தலஞ்சேன்டா நான் அப்படின்னு ஃபோனை வைப்பார்.
சரி நான் சொன்னேன் ஆக்சுவலி நீங்க தான் அந்த டைம்ல படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் பாலாஜி என்ன விடமாட்ட போல இருக்கேன். அவர் உடனே வச்சுட்டாரு, சார் நான் சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி நினைச்சேன்னா தனஞ்சயன் பத்தி நினைப்பேன் சார் அப்படின்னாரு. அப்போ எந்த அளவு நம்ம வந்து ஆழமா அவர் மனசுல பதிஞ்சிருக்குன்னு இருக்குல்ல. ஸோ அந்த நட்பு எங்கிட்ட இருக்கு. நான் அதை பத்தி என்னைக்குமே சீரியஸாக எடுத்ததில்லை, நான் சிரிச்சுட்டே போயிடுவேன். நான் அவர் என்ன அந்த அன்பு தான். அன்னைக்கு கூட பேச சொன்னாரு, சார் உங்களை மறக்க முடியாது, இல்லை எங்கே போனாலும் உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். சார் இன்னும் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கல சார், ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா உங்க பேர் ஒரு 4 தடவை சொல்லுவார். அவர் சொன்னார் எப்பவுமே எனக்கு ஞாபகம் வந்துடும் சார். ஏன்னா அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி யார்கிட்டயுமே கிடையாது சார், உங்ககிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதனால உங்களை எப்படி சார் நான் மிஸ் பண்ணுவேன் நான் அப்படின்னாரு. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே காசிப் பண்ணிக்கிட்டு நெகட்டிவிட்டி பண்ணும்போது நீங்க பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியுடைய யதார்த்தத்தை கரெக்டாக சொல்றீங்க, அப்போ எப்படி சார் நான் உங்களை மிஸ் பண்ணுவேன், அதனால எனக்கு டப்புனு உங்களை தான் ஜாப் வரும் அப்படின்னாரு. ஐயா சாமி மற்றவங்களாம் ஏதோ நம்ம ஏதோ சண்டை பிடிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் விடுங்க சார், கண்டுக்காது. ரஜி சார் மாதிரி தான் சார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார் வாழ்க்கையில். ஸோ என்னை பொறுத்தவரையும் வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு பாசிட்டிவாக வாழணும், அன்போடு வாழணும். எல்லாருக்கும் சக மனிதருக்கு நம்ம சிறிது கூட மனதில் கூட காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து காயப்படுத்தியிருந்தாலும் அது நான் உடனே மன்னிப்பு கோரத்துக்கு நான் ரெடியாக இருப்பேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் ஒரு வார்த்தை ஏதாவது காயப்படுத்தியிருந்தேன்னா அதை மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. ஸோ அந்த வகையில் தான் வாழ்க்கையை வாழ்ந்தால் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். சினிமா என்பது ஒரு டஃப்பான வேர்ல்டு. சினிமா இண்டஸ்ட்ரி வந்து வெரி வெரி டஃப்பான வேர்ல்டு. இதில் தோல்வி அடைகிறவங்க தான் 90%. 10% பேர் வெற்றியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 90% பேர் தோல்வி அடைஞ்சிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எங்கள் மேலே கொஞ்சம் கருணையோட, என்ன மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற பல பேருக்கு கருணையோட நீங்கள் அணுகுங்கன்னு தான் உங்களை யாரும் கேட்டுக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சார். வழக்கமான ஒரு பாசிட்டிவ் இன்டர்வியூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.